எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன பேச போறேன்னு யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் பிளண்டா சொல்லிடுவேன் சில வார்த்தை, யோசிக்காம அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் யோசிப்பேன். அதான் கொஞ்சம் பயம் தெரியுது. குப்பன் இந்த டீமோட பார்ட்டாக இருக்கிறதே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக சொல்லணும். ஏன்னா நான் சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அப்படியே வந்தேன். அப்போது அப்பாவும் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்குன்னு அம்மா சொன்னாங்க. இவர் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சிவரை பார்த்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தார். நான் அப்போ நடுவில் க்ராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, என்னையே பார்த்துட்டு இருந்தார். அவர் பார்த்துட்டு யோசிச்சோடனே நான் யோசிச்சேன், ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டேனா. ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணால் தான் அப்படி பார்ப்பாரு, இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்து அப்படி பார்ப்பாரு. சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருக்கேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம். சுரேஷ் சார் இருந்தார். எல்லோரும் உட்காந்து உடனே ஓகே ஆச்சு. படம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது. அந்த ஸ்பீடை பிடிக்க முடியாது ஆக்சுவலாக, பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். த ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எல்லோரும் வெரி வெல்கமிங், வெரி சப்போர்ட்டிவ். இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ணுற மாதிரியே யாரும் ட்ரீட் பண்ணல. எஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டாக கூடவே இருந்தார். ஆல் த அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும். ஃபைட் மாஸ்டர் சார், அவர் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் டாலரேட் பண்ணுங்கள். பட் தேங்க்ஃபுல்லி ஃபுல் டே பேஷன்ஸோட என்னோடய தப்பெல்லாம் சைடில் வச்சுட்டு ரொம்ப நல்லபடியாக சீன் முடிச்சிட்டோம். ஐ ஹோப் எல்லோரும் பார்த்து உங்களுக்கு படம் பிடிக்கும்னு. அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் வெல்கம் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச்.